ஹலோ மக்களே, நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சிம்பிளான ஒரு 5லேருந்து 10 நிமிஷத்துக்குள்ளே ரெடி பண்ண போகிற ஒரு பொடலங்காய் பொடிமாஸ். இது கொஞ்சோண்டு நெய் ஊற்றி வெறும் சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்டாலே சூப்பராக இருக்குங்க. ரெசிபிக்குள்ளே போகலாமா? இதுக்கு தேவையானது ஒரு பொடலங்காய், கிட்டத்தட்ட 1/4 கிலோ இருக்கும்னு நினைக்கிறேன். அதை இப்படி நீளமாக அரிஞ்சு வச்சுக்கோங்க. ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் சோம்பு, வெங்காயம் இப்படி நீளமாக நறுக்கிக்கோங்க. அப்புறம் ஒரு 1/2 கப்பில் கூட கொஞ்சம் கம்மியாக பொட்டுக்கடலை எடுத்து அதை நல்லா மிக்சியில் ஃபைனாக பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் ஒரு 1/4 மூடி தேங்காய் திருவி வச்சுக்கோங்க. இவ்வளோதான். இதுக்கு ஒரு ஹெவி பாட்டம் பேன் இல்லை கடாய் எடுத்துக்கோங்க. 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இதில் சோம்பு போட்டுக்கலாம். அது லைட்டாக ஃப்ரை ஆன உடனேவே வெங்காயம் போட்டுருங்க. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு இல்லை. வெங்காயம் போட்டு லைட்டாக வதக்குனா போதும். நெக்ஸ்ட்டு வெங்காயத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு இல்லைங்க, ஜஸ்ட் டிரான்ஸ்பரண்ட்டாக இருந்தால் போதும். அடுத்து இந்த டிஷ்க்கு தேவையான மிளகாய் பொடி போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மிளகாய் பொடி போதும். பொடலங்காய் ரொம்ப உப்பு காரம் இழுக்காது, இதுவே கரெக்டாக இருக்கும். கொஞ்சோண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க பொடலங்காய் சேர்த்துக்கோங்க. எல்லா மசாலாஸும் நல்லா பொடலங்காயில் கோட் ஆகிற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இதை நம்ம இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டோம். இப்போ பொடலங்காய்க்கு இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு போட்டுக்கோங்க. சால்ட் பார்த்து போட்டுக்கோங்க. நம்ம வேணால் லாஸ்ட்டில் கூட பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு தேவையானது கொஞ்சோண்டு தண்ணி போதும். நான் ஒரு 2 கை மட்டும் தண்ணி தெளிச்சுக்கிறேன். தண்ணி தெளித்து வேக வச்சா போதும், ரொம்ப அதிகமாக ஊற்றிட வேண்டாம். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சிடலாம். 5 மினிட்ஸ் அப்படியே விட்டுற வேண்டாம். ஜஸ்ட் நடுவில் ஒரு 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா எடுத்து நடுவில் மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. இல்லைனா அடியில் உள்ளது மட்டும் நல்லா வெந்திருக்கும், மேலே உள்ளது ஒழுங்காக வெந்திருக்காது. நான் ஒரு 5 மினிட்ஸில் இந்த மாதிரி ஒரு 2-3 தடவை எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா அது நம்ம ஊற்றின தண்ணி எல்லாம் நல்லா இழுத்து நல்லா வெந்துருச்சு. தேவையான அளவுக்கு நல்லாவே வெந்துருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க தேங்காய் பூ போட்டுக்கலாம். அதே மாதிரி அந்த பொட்டுக்கடலை அரைச்சி வச்சுருக்கோம்ல, அந்த பொட்டுக்கடலை மாவும் சேர்த்துக்கோங்க. இது கூடவே இது சேர்த்த உடனே நல்லா மிக்ஸ் பண்ணி விட ஆரம்பிச்சிருங்க. கைவிடாமல் மிக்ஸ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு கட்டி கட்டியாக தட்டிடும். அதே மாதிரி அடுப்பு உடனே ஆஃப் பண்ணிடாதீங்க. பொட்டுக்கடலை பொடி போட்டுட்டு ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த பொட்டுக்கடலை பொடி ஃப்ளேவர் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த பொடலங்காய் கூட சாப்பிட்றப்ப. நம்ம மிக்ஸ் பண்ண நல்லா இந்த பொடலங்காய் கூட இது நல்லா சேர்ந்துரும். அவ்வளோதான். இந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டா போதும். நல்லாவே சேர்ந்துருச்சு. அந்த ரா ஸ்மெல்லும் போயிடுச்சு பொடலங்காய்க்கு.
கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடுங்க. நம்ம புடலங்காய் பொடிமாஸ் ரெடி. நான் இன்றைக்கி சாம்பார் கூட தான் இந்த புடலங்காய் பொடிமாஸ் வச்சு சாப்பிட போகிறேன். வெறும் சாதம் கூடயும் நல்லாயிருக்கும், சாம்பார் கூடயும் நல்லாயிருக்கும். பொட்டுக்கடலையும் பார்த்திங்கன்னா உடம்புக்கு ஹெல்தி. ஸோ இப்படி பண்ணி கொடுத்தோன்னா குழந்தைங்களும் கண்டிப்பாக நல்லா சாப்பிடுவாங்க விரும்பி. இந்த ரொம்ப சிம்பிளான புடலங்காய் பொடிமாஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் ரெசிபியில் சந்திக்கலாம். பை.